ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு நற்பேறு பெற்றோர். தியான வசனம் திருப்பாடல் அதிகாரம் 1 இறைவசனம் 3. அவர் நீரோடையோடம் நடப்பட்ட மரம்போல் இருப்பார். பருவ காலத்தில் கனிதந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். நாம் தியானிப்போமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உலகத்தின் பார்வையில் நற்பேறு பெற்றவர் என்பவர் பணத்திலும் பதவியிலும் படிப்பிலும் உயர்ந்து காணப்பட்டவராய் இருப்பர். ஆனால் நம் தகப்பனின் பார்வையில் அவரின் வார்த்தையை விசுவசித்து அவ்வார்த்தையின்படி நடந்து அவ்வார்த்தையை வாழ்வாக்கி அவரில் நிலைத்திருக்கும் போது அவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் உலகத்தின் ஆசீர்வாதங்களினாலும் நம்மை நிரப்புவார். அவர் தரும் ஆசீர்வாதத்தில் வலியும் வேதனையும் இருப்பதில்லை. இப்படித்தான் நீதிமானான நோவா தொடங்கி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் திகழ்ந்தார். அவரை பின்பற்றிய சீடர்களும் மற்றவர்களும் ஆசீர்வாதத்திற்குரியவர்களாய் திகழ்ந்தார்கள். முன்பொரு காலத்தில் அரசன் ஒருவன் தன் நாட்டை மிக கண்ணியத்துடனும் நேர்மையுடனும் சிறப்புடனும் ஆட்சி செய்து வந்தான். இதனால் அந்நாட்டின் மக்கள் அனைவரும் மிக மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தனர். இதை கண்ட பக்கத்து நாட்டு அரசன் அந்த நாட்டின் அமைதியை குலைக்க பல சூழ்ச்சிகள் செய்தான். ஆனால் அந்நாட்டின் கோட்டை சுவரை கூட அவனால் ஒன்றும் செய்ய இயலவில்லை. சில ஆண்டுகளுக்கு பின் சூழ்ச்சி செய்த பக்கத்து நாட்டின் பெரும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. இதை அறிந்த அந்த நல்ல அரசன் தன்னால் இயன்றவரை அந்நாட்டின் அமைதியை காத்து அந்நாட்டிற்கு வரவேண்டிய பெரிய ஆபத்தை தடுத்து நிறுத்தினார். இதனால் மனம் வருந்திய அந்நாட்டு அரசன் தன் தவற்றை உணர்ந்து அம்மன்னனின் செயலை வியந்து போற்றி மன்னிப்பு கோரினார். ஆம் அன்புக்குரியவர்களே, நற்பேறு பெற்றவர்களால் தான் கடவுளின் அன்பின் கனிகளை பிறருக்கு வெளிப்படுத்த முடியும். அவர்கள்தான் நீரோடையோரம் நரப்பட்ட மரம் போல் செழிப்பர். அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். இறைவனின் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுபவர்களும் அவர்களே. நாம் ஜெபிப்போமா? எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வார்த்தையை கேட்டு நடந்து குயவன் கையில் இருக்கும் களிமண் போல எங்களை உருவாக்கி பிறருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் எங்களை மாற்றுவீராக. நாங்கள் தொடர்ந்து அன்பில் நிலைத்திருக்கவும் உமது சமூகத்தில் இன்னும் பரிசுத்தமாய் வாழவும் செய்வீராக. உமது அன்பின் கனிகளை நாங்கள் எங்கள் வாழ்வில் உரியதாக்கி வாழ வரம் தாரும். இந்த எளிய ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் மகிழ்ச்சியின் நாளாக அமையட்டும். பிரைஸ் தி லார்ட்.